ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சாட்டர்டே நைட். அன்றைக்கி நைட்டு டிஃபன் சமையல் வேலையை நானும் என் பொண்ணு 2 பேரும் தான் வந்து சேர்ந்து செஞ்சோம். சிக்கன் சாப்பிடணும் போல் இருந்ததுனால ஈவினிங் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தேன். காலையிலேருந்து கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது. எந்த வேலையுமே வந்து செய்யலை, சரியாக வந்து சாப்பிடவும் இல்லை. அதனால் ஏதாவது நல்ல வாய்க்கு ருசியாக செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு தான் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தேன். மசாலா எல்லாம் வறுத்துட்டு செட்டிநாடு சிக்கன் மிளகு கிரேவி தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். சாதனா குட்டி வந்து பார்த்திங்கன்னா அவள் எனக்கு சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு கொடுத்துட்டு மாவு கம்மியாக இருந்ததுனால சாதனாக்கு வெற்றிக்கு மட்டும் தான் சப்பாத்தி வரும். சாதனா அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பு மாவு தோசை இருந்ததுனால அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். நான் காலையிலேருந்து சரியாக சாப்பிடல, சாதம் வேறு கொஞ்சம் மீதி இருந்ததுனால நான் சாதம் சாப்பிட்டுக்க போகிறேன். நைட்டு டிஃபன் வந்து ஆளுக்கு ஒரு விதங்கிறதுனால சாதனா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சது. சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு உருட்டி கொடுத்துட்டா, சாதனா அப்பாவுக்கு சட்னி வந்து அரைச்சி கொடுத்துட்டேன். நான் சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு தோசை ஊற்றிட்டு சப்பாத்தி போட்டு எடுத்து கொடுத்துட்டேன். சிக்கன் ஃப்ரைன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருந்தாங்க, சும்மா வேறு லெவலில் இருந்தது. நான் வந்து என்னென்ன போட்டு பண்ணாங்கிறத நான் கவனிக்கவே இல்லை. ஆனால் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்தது. சிக்கன் கிரேவி ரெசிபி வந்து நான் வீடியோ எடுத்துருக்கிறேன், அதை நான் விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன்.